தனுசு ராசி. ஸோ தனுசு வந்து எல்லாருக்கும் ஒரு ஆர்வமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? 6ல் குரு, 7ல் வந்து செவ்வாயோட மூவ்மெண்ட் வருது. புதன் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து செகண்ட் ஹவுஸ் ஷிஃப்ட் ஆகிடும். சூரியன் புதன் சேர்ந்துருக்கும். அதுக்கு பேர் தர்ம கர்மாதிபதி யோகம். அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. சுக்கரன் உச்சமாகி மாளவி யோகம் நடக்கும். சனி சுக்கரனுடைய சேர்க்கை தேர்ட் ஹவுஸில். ஓரளவுக்கு இதில் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேவரபுளாக தெரிகிற விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, 24th ஆஃப் ஜானில் சூரியனும் புதனும் ஒன்றா சேர்றது தான் பெரிய பாசிட்டிவான விஷயம். ஏன்னா சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு வந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஆக்டிவேட் பண்ணும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இது வந்து வேலை விஷயத்துக்காக ப்ரொஃபஷனல் லைஃப்பில் உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர், உங்களோட ப்ரொமோஷன், உங்கள் க்ரோத், உங்களுடைய இன்கம், அது ரிலேட்டடான மேட்டர்ஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணும். அது காரணம் அந்த சூரியன் புதன் மகரத்தில் தான் ஒன்றா சேர்றாங்க 24th ஆஃப் ஜான்ல இருந்து. அவங்க சேரும்போது அதை குருவும் பார்வையிடுவார். ஸோ லாட் ஆஃப் 1 and 4 அங்கே 7 and 10 + 9 இதெல்லாம் அப்படியே ஒரு சேர் அப்படியே கனெக்ட் ஆகும்போது இந்த பலனை உங்களுக்கு தரும். ஜனவரி மாதம் லாஸ்ட் வீக்கு வச்சுங்க மைண்டில். இது ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு. ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நாட் அ பேட் ஸ்டார்ட். மோசமான ஒரு துவக்கமாக இருக்காது உங்களுக்கு ஜான். துலாமை தனுசை பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான ஸ்டார்ட்டாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து குரு வந்து சுக்கரனுடைய வீட்டில் அவர் வந்து இருக்கும் பொழுதெல்லாம் கெட்ட பலன் அதிகம் தர்றது இல்லை. வக்கரம் வர அடைஞ்சிருக்கார். வேக வேகமாக நிறைய பலன்லாம் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டே வருவார். ஸோ ஒரு ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, வரவு செலவு இல்லை வாங்குற கடன் இல்லை கடனை அடைக்கிறது அந்த மாதிரி போயிட்டே இருக்குமே தவிர சேமிப்புன்னு பெருசாக பிளான் பண்ண முடியாது. பட் வரவு செலவு அப்படி பிளான் பண்ணலாம். ஒரு ஃபேமிலியாக பார்க்கும்பொழுது, ஒரு ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்க்கும்பொழுது வில்லங்கமான பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே கிடையாது. நிறைய ஆர்கியூமெண்ட் மட்டும் வரும். அதுலேயும் இந்த தனுஷை சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ், ஃப்யூச்சர் லைஃப், ஃப்யூச்சர் சேவிங்ஸு, ஃப்யூச்சரை பற்றியே திங்க் பண்ணி நிறைய ஆர்கியூ பண்ணுற மாதிரி வரும். இதுக்கு ஏன் எவ்வளோ செலவு, அதை ஏன் அப்படி பண்ணுறோம், அதை ஏன் இப்படி பேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள். ஸோ அதில் வந்து தேவையில்லாத விஷயங்களை நீங்களே கட் பண்ணிக்கிங்க. அதை அன்வான்டாக திங்க் பண்ணி அன்வான்டாக செயல்படுத்த வேண்டான்றது என்னோட ஒப்பீனியன். வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா இந்த ஜானை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அதில் செய்யலாம். அந்த மாதம் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எதில் வேணாலும் உங்கள் பிளான் எப்படி இருக்கோ அப்படி பண்ணலாம்.